நான் இன்னைக்கு செஞ்சிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா மணத்தக்காளி வத்தல் சாதம் தான். மணத்தக்காளி வத்த குழம்பு சாதம் தான் செஞ்சிருக்கேன். இது வந்து ஒன் பார்ட் ரெசிபியா செஞ்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து சுண்டைக்காயும் போட்டு செய்யலாம், எது வேணாலும் செய்யலாம். அதுக்கு நான் என்ன காரத்துக்கு என்ன போட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் தூள் தான் போட்டு செஞ்சேன். நீங்க குழம்பு மிளகாய் தூளுக்கு பதில் நம்ம கிட்ட இருக்க ரெடிமேடு வத்த குழம்பு பொடி இருக்கு. அதுக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை அதை மட்டும் போட்டு வதக்கிட்டு இந்த பொடியை மட்டும் போட்டு நீங்க நல்லா கலந்துட்டு நீங்க அதுக்கப்புறம் அரிசியை போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். புளியும் ஊத்த வேண்டாம், காரத்துக்கு குழம்பு மிளகாய்த்தூளும் போட வேண்டாம், வத்தலும் தனியா போட வேண்டாம். இந்த பொடி ஒண்ணு இருந்தா போதும். வத்த குழம்பு ரெடிமேட் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஒண்ணு மட்டும் போட்டீங்கன்னா போதும். வத்த குழம்பு சாதம் ஜம்முன்னு செஞ்சிடலாம். அப்படி இல்லை என்கிட்ட வத்த குழம்பு சாதப்பொடி இல்லம்மா அப்படின்னா நம்ம குழம்பு மிளகாய் தூளை வச்சுட்டு என்னென்ன சாதம் எல்லாம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பாவக்காய் வத்தல் இருக்கு நம்ம கிட்ட, சுண்டைக்காய் வத்தல் இருக்கு, கொத்தவரங்காய் வத்தல் இருக்கு, கத்திரிக்காய் வத்தல் இருக்கு, மிதுக்கு வத்தல் இருக்கு. இது எல்லாருக்குமே ரொம்ப ஃபேமஸ். இது கிடைச்சதுன்னா போதும். பழைய சாதம் இருந்தா பழைய சாதமும் காலி பண்ணிடுவாங்க, தயிர் சாதமும் காலி பண்ணிடுவாங்க. ஆர்டர் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். ரொம்ப டேஸ்டா நல்ல தரமா எந்த ஒரு கெமிக்கலும் சேர்க்காம இருக்கு. வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்.